Hello students, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10th English study material தான் பார்க்க போறோம். Important 5 marks பார்க்க போறோம். For slow learnersக்காக இத மட்டும் நீங்க prepare பண்ணாலே போதும். கண்டிப்பா நீங்க எல்லா क्वेश्चंसையும் அட்டெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ் வந்து 5 இருக்கு. இது எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு டீடைலா இருக்கு. இதே போல எழுதுங்க. கண்டிப்பா உங்களுக்கு full marks கிடைக்கும். ப்ரோஸ்னா டைட்டில் இருக்கணும், ஆத்தர் நேம் இருக்கணும், தீம் இருக்கணும். போயம்னா போயம் நேம், போயட் நேம், தீம் இருக்கணும். அப்புறம் 28th கொஸ்டினில் ரோட் மேப் கேட்பாங்க, 2 மார்க்ஸு. அதுவும் எப்படி எழுதணும்னு இருக்குது பார்த்துக்கோங்க. 35th கொஸ்டினில் ரேட் த ஃபாலோவிங் ஸ்டான்ஸா அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இருக்கும். ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன் இதெல்லாம் நீங்கள் எழுதணும். 36ல் வந்து பார்த்தீங்கன்னா போயம் ஸ்டான்ஸாக கொடுத்துட்டு பேராஃப்ரேஸ் எழுத சொல்லுவாங்க. இந்த போயம் வந்து இந்த ஸ்டான்ஸாக எந்த போயம்லேருந்து வந்திருக்கு, போயட்டோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பேரால ரைமிங் வேர்ட், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அலிட்ரேஷன்லாம் எழுதணும். 3rd பேரால போயட் வந்து என்ன சொல்ல வராரு அது கொடுத்துருப்பாங்க, அது எழுதுங்க. 4th பேராகிராஃபில் நீங்கள் என்ன எழுதணுன்னா இது வந்து இந்த போயம் ஸ்டான்ஸா வந்து எப்படி இருக்குது அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் கொடுக்கணும். 39ல் என்ன கேட்பாங்கன்னா இன்ஸ் கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அது ஒன்று இருக்குது, அது பார்த்துக்கோங்க. 41ஏல என்ன கேட்பாங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங், ஹேண்ட் வாஷிங் டே பற்றி நோட்டீஸ் ஒட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் நோட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். 41பியில் ரிப்போர்ட் ரைட்டிங், புல்லட்டின்ஸ் வச்சு ஒரு 10 or 12 பாயிண்ட்ஸ் எழுதினீங்க உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிரும். அது எப்படி எழுதணும்னு இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 42ல் வந்து பிக்சர் எக்ஸ்ப்ரெஷன், பிக்சர் கொடுத்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதுவும் ஈஸி தான், அதை பார்த்துக்கோங்க. அது ஒரு கொஸ்டின் இருக்குது. 43ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஹிண்ட்ஸ் மாதிரி எழுதணும். 46ல் வந்து பார்த்திங்கன்னா ஹிண்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஒரு 4 இருக்குது, அது எப்படி எழுதணும்னு பார்த்துக்கோங்க. 47ல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோஸ் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு கொஸ்டின் இருக்குது, அது ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் தனியாக ஒரு டேப்லர் காலத்தில் போயம் அண்ட் போயட் நேம் இருக்குது, எல்லா போயமும் இருக்குது, எல்லா போயட் நேமும் இருக்குது. போயம் நேம், போயட் நேம் அதை நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மெமரி போயம் எதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 போயம் இருக்குது, 1, 3, 5, 6. கண்டிப்பாக இந்த போயம் கேட்பாங்க, இதை தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிஎஃப் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறோம், நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு தேவையான எல்லா இம்பார்ட்டன்ட் வீடியோவும் இந்த சேனலில் அப்டேட் பண்ணுறோம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட்.